ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், கர்த்தருக்கு உண்மையாய் இருங்கள். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 20வது வசனம். பல ஆண்டுகளுக்கு முன்பு கோல்கேட் என்ற ஓர் ஏழை அனாதை சிறுவன் நியூயார்க் பட்டணத்தை நோக்கி பிழைப்பு தேடி செல்ல ஆரம்பித்தான். அந்த சமயம் அவன் கரத்தில் 10 ரூபாய் பெறுமான $1 நாணயம் மட்டுமே இருந்தது. தன் பிரயாண களைப்பை மறப்பதற்காக தன் அருமை தாய் கற்றுக் கொடுத்திருந்த இயேசு என்ற நேசரே என்ற பாடலை பாடிக்கொண்டே நடந்து சென்றான். தற்செயலாக அந்த பக்கம் குதிரையின் மீது வந்து கொண்டிருந்த ஒரு சுவிசேஷகரின் கவனம் அந்த சிறுவன் மேல் விழுந்தது. அந்த சிறுவன் பாடிய தெய்வீக பாடல் சுவிசேஷகரின் உள்ளத்தை மகிழ்ச்சியால் நிரப்பியது. உடனே அவர் பாசமுடன் அந்த சிறுவனிடம் பேசி, அவன் அனாதை என்றும் அவனுக்கு சோப்பு தயாரிக்கும் தொழில் தெரியும் என்று அறிந்து அவனுக்காக ஒரு நண்பரிடம் அறிமுக கடிதம் கொடுத்தார். அவன் புறப்பட்டு செல்லும் முன் அவனுக்காக ஜெபித்துவிட்டு, உன் வருமானத்தில் எல்லாம் உண்மையாக தசமபாகம் கொடு, கர்த்தர் உன் தொழிலை விருத்தியாக்குவார் என்று கூறினார். கோல்கேட் என்ற அந்த சிறுவன் நன்றி உணர்வோடு தேவனை துதித்தவாறே அந்த நண்பர் உதவியால் சிறிய சோப்பு தொழிலை ஆரம்பித்தான். அவனுக்கு கிடைத்த வருமானத்தில் தசமபாகத்தை தேவனுக்கு செலுத்துவதில் மிகவும் கவனமாக இருந்தான். தேவன் அவன் வியாபாரத்தை பழுகி பெருகச் செய்தார். தேவ ஊழியத்திற்கு 10ல் 2 பங்கு கொடுத்தான். தேவன் இன்னமும் அவனை ஆசீர்வதித்தார். வருமானத்தில் எல்லாம் பாதிக்கு பாதி கொடுக்க ஆரம்பித்து விட்டான். தேவனோ உலகமெங்கும் அவனது தொழிலை விருத்தி செய்தார். பெரும் பணக்காரனான நமது கோல்கேட் அதனால் அவன் 10ல் 9 பாகம் தேவனுக்கு கொடுக்க ஆரம்பித்தான். ஆனாலும் மீதமிருக்கும் 1 பாகமே கோடிக்கணக்கான ரூபாய்கள் ஆகும். இன்னும் கோல்கேட்டின் பெயரில் ஒரு மிக பெரிய சர்வ கலாசாலையும் சோப்பு தொழிற்சாலையையும் நியூயார்க் பட்டணத்தில் எழும்பி நிற்கின்றன. இன்னும் அவை நியூயார்க்கில் சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கின்றன. நீங்களும் உங்களுக்கு கிடைக்கும், நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த கோல்கேட் என்ற பர்பஸை. நீங்களும் உங்களுக்கு கிடைக்கும் சிறிய வருமானமாக இருந்தாலும் கர்த்தருக்கு உண்மையாக தசமபாகம் செலுத்துவீர்களா? இதுவரையிலும் உண்மையாக செலுத்தி வராவிட்டால் உடனே கர்த்தருக்கு உண்மையாக இருக்க ஆரம்பியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதையும் உங்கள் நினைவிற்கு கொண்டு வருகிறோம். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். மனப்பூர்வமாக உம்முடைய தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் உம்முடைய பண்டகசாலையில் கொண்டு வர கிருபையை தாரும் ஆண்டவரே என்று நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.